வணக்கம், நான் உங்கள் சிவா எஸ்டிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து vlogல என்ன பண்ண போறோம்னாங்க, யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பில்ல அந்த 42 கண்ணு பாலம்னு. அந்த பாலத்தில் வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கனால தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்குங்க. அந்த நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாலத்தை வந்து இன்னைக்கு சரியான அட்ராசிட்டி பண்ண போகிறோம். அதோட விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. உங்களுக்கு போக போக மோட்டோ விளாக்ல கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போடா பாலத்துக்கு போங்கிற மாதிரி ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா வந்து சரியான அட்ராசிட்டியாக இருக்குங்க. அழகாக போய் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுருக்கலாம். இந்த கொஞ்சம் தான் நம்ம பாலத்துக்கு வந்து எவ்வளோ தூரம்னாங்க, ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் பக்கம் தாங்க இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் போய் ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு மாஸ்க் காட்ட வேண்டியதாங்க. எங்கள் ஊர்லேயே வந்து இந்த பாலம் தாங்க ஃபேமஸ்ஸு. அதுவும் வந்து எப்படின்னா இந்த மழை காலத்தில் வந்து மழை பெஞ்சு அப்படியே அழகாக தண்ணி போய்கிட்டு இருக்கையில் போனோம்னா சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மழை டைமிங்கில் வந்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வந்து இந்த பாதை வந்து அப்படி இப்படி தாங்க இருக்கும். இந்த பள்ளம் மேடா கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இந்த இடம்லாம் கொஞ்சம் ஓகே. அந்த தாண்டி வரையெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, ரொம்ப பள்ளமாக இருந்து தண்ணி மழை பெஞ்சதுனால தண்ணி கிடக்குங்க இதெல்லாம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் இந்த வந்துட்டோங்க. வியூவே பயங்கரமாக இருக்கே. குளம் மாதிரி தண்ணி கிடக்கு. இதை எப்படி தாண்டி போக போகிறேன்னு தான் தெரியல. பள்ளம் எதுவும் இல்லாமல் இருந்தால் ஓகேங்க. சரி, என்னதான் ஆகுதோ போய் பார்ப்போம். கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும் போல். உயரம் ஆஃப் ஆகிடாதாமாப்பில். தாண்டி வந்தாச்சுங்க. இந்த 42 கண்ணு பாலம்னு நான் சொல்லி முன்னாடி ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டிருப்பேன். அந்த பாலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கேமரா திருப்பி காட்டுறேன். அது வந்து என்ன பிரச்சனைனாங்க, பாசி இருக்கனால ரொம்ப அதிகமா வழுக்குதுங்க. இந்த வெயிட் பண்ணுங்க, இந்த கல்ல பாருங்களேன், அதிகமா பாசி இருக்கனால வழுக்குதுங்க. பைக்கை பாருங்க, நம்ம அப்படியே அழகா இருங்க. தண்ணி ரொம்பவே கூலிங்கா இருக்கு. வா வா, மெதுவா வா. சரியான பாசிங்க. எப்ப வலிக்கிட்டு விடுவோம்னு தெரியல, அந்த அளவுக்கு வலிக்குது. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. வாவ். ஏய், கீழே விழுதுறாரா, வலிக்குது. இந்த இங்கே வந்துரு, இந்த கல்லுக்கு வந்துரு. இதெல்லாம் இங்க வாடா, இது இருக்கா, நல்லா இருக்கும். சரியான அட்ராசிட்டிங்க. தண்ணி பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா போய்க்கிறேன்னு. அவன் வந்து மழை இன்னும் அதிகமா பெய்ய தண்ணி இன்னும் அதிகமா வருங்க. இப்போ மழை வந்து கம்மியா தான் பெஞ்சிருக்கு, அதனாலதான் அதுக்கே இந்த அளவுக்கு தண்ணி வருதுங்க. ஹெவி ரெயின் எல்லாம் வந்து ஃபுல்லா தண்ணி வரும். இங்கெல்லாம் நிக்கவே முடியாதுங்க. கீழே விழுந்துடாம. ஏய், கீழே தள்ளி விட்டுறாரா என்னைய. முன்னாடி போ போ, ஏறி போ, அதுல போ. இந்த கம்பை பிடிச்சுக்க. வழுக்கும் தாண்டா, பார்த்து போடா. இப்பதாங்க வீட்டுல குளிச்சுட்டு வந்தேன். இல்லைன்னா இங்க ஒரு குளியலை போட்டுடலாம் ஜம்முன்னு. தண்ணி ரொம்ப கூலிங்கா வருது. நம்ம இதுக்கிட்டலாம் போக முடியாதுங்க. அதுக்கப்புறம்லாம் ஃபுல்லாவே சரியான ஆழமா இருக்குங்க எங்கிட்டலாம். இந்த கல்லு தெரியுதுல, இது வரைக்கும் தாங்க நிக்கலாம். இதுக்கப்புறம்லாம் தண்ணி அதிகமா இருக்கும். அப்படியே வா, நான் மேல வந்துடுறேன்.
வந்து எஸ்டிஎஃப் எங்கள் ஊரில் வந்து மழை டைமிங்கில் தாங்க இந்த பாலம் ஃபேமஸாக இருக்கும். எதுக்குன்னா இந்த தண்ணி வரதாங்க அழகே. எவ்வளோ அழகாக தண்ணி வந்துருக்குன்னு பாருங்க. வந்து நேத்தெல்லாம் வந்து இன்னும் நிறைய அதிகமாக தண்ணி வந்துச்சுங்க. நேற்றுக்கு வந்து நான் காலேஜ் போயிட்டேன். எனக்கு வந்து எக்ஸாம் இருந்ததுனால நான் நேற்று காலேஜ் போயிட்டேங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த வீட்டில் அதான் வந்து விளாக் எடுக்க ஆரம்பிச்சேங்க. வந்து இதுக்கப்புறம் மேலே போயிட்டு நம்ம பைக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் அட்ராசிட்டி பண்ணலாம். சிறிது விளையாடி விட்டு வருகிறேன். நம்ம மச்சான பாருங்க. ஐயோ பைத்தியமா இவன். சரி வா, மேல வா. இன்னும் மழை அதிகமா பெய்ய தண்ணி வந்து இன்னும் அதிகமா வருங்க. இது ஃபுல்லா வந்து இருக்கும். அப்பெல்லாம் வந்து இங்க நம்ம நிக்கவே முடியாதுங்க, அடிச்சுக்கிட்டு போயிரும். அது வந்து எஸ்டிஎஃப் வந்து ஒரு சரியான டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கான். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த தண்ணியில வந்து ஒரு நாளை 8 போட்டு காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியா போட்டுடலாம். இப்போ வந்து என்னன்னா நிக்கவே முடியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கேமரால ஃபுல்லாவே பாசி அதிகமா படர்ந்துருக்கனால அப்படியே வழுக்குதுங்க. சுத்தமாவே நிக்க முடியல. அப்போ வந்து பைக்கே ஓட்ட முடியல. பைக் போனதெல்லாம் பாருங்க, அப்படியே வலிக்கிட்டு போயிருக்குங்க. இதுல வந்து 8 போட்டு காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் வந்து ட்ரை பண்ணி பாக்குறேங்க. எனக்கு வந்து என்ன ஆசைன்னா வந்து பாத்தீங்கன்னா, நான் கீழே தண்ணியில விழுகணும், அதை பார்த்து சிரிக்கணும். நான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஈவன் தோ ஒன்றும் ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லைங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். போட முடியுமான்னு தெரியல. நம்மளோட பைக்கில் 8 போட்டு காமிக்கிறேன். கேமரா வச்சு இப்போ மச்சான் தான் வீடியோ எடுக்க போகிறான். வீடியோ சரியாக தெரியலைன்னா என்னை திட்டாதீங்க கமெண்ட்ல, வேணாலும் திட்டணும். நம்ம பைக்கில் வந்து 8 போட்டு காமிக்க போகிறேங்க. டாஸ்க்குனால கீழே விழுந்தாலும் விழுகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு வந்து தர வழுக்குதுங்க. அது ஹெல்மெட் போடலாம். எதுக்குன்னா வீடியோ அந்தளவுக்கு கரெக்டாக தெரியாதுங்கிறதுனால ஹெல்மெட்டு போடல, அதான் ரீசனு. அதுக்காக என்ன ஹெல்மெட் போடலன்னு கமெண்டில் திட்டாதீங்க. இது வந்து ரோடு இல்லை, ஓகே. அதனால நான் பார்த்து சேஃபாக ஓட்டிடுவேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நான் ஹெல்மெட் போடலன்னு நீங்கள் என்னை பார்த்து ஹெல்மெட் போடலன்னு சொல்லாதீங்க, ஓகேங்க. கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி தாங்க இருக்கும் எஸ்டிஎஃப், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணுறேன், 8 போட ட்ரை பண்ணுறேன். வீடியோடு நான் வழுக்குதுங்க, ஓட்ட முடியல வண்டி. கீழே விழுவாமல் இருந்தால் சரி. மோட்டோ விளாக்கில் உள்ள கேமராவில் தாங்க, அந்த கேமராவில் தான் வச்சு வீடியோ எடுத்துக்கிருக்கேன். அதனால ஒரு கேமரா ஆங்கிள் தாங்க என்னால் எடுக்க முடியும். சரியான வழுக்குதே. விழுந்துடாத மாப்பிள்ள, அம்மான் உன்னால முடியும்டா சிவா, விட்டுறாத. போட்டேங்க, 8 போட்டேன். இன்னொரு தடவை ஒரு நாள் உங்களுக்கு நாங்கள் போட்டு காமிக்கிறேன். அந்த இடத்துல தாங்க சரியான வழுக்குது. போட்டேன், டாஸ்க் கம்ப்ளீட். இந்த இடத்துல தாங்க ரொம்ப வழுக்குது. வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும். போட்டேங்க, 8 போட்டேன், டாஸ்க் கம்ப்ளீட்டட். அவன் வந்து எஸ்டிஎஃப் 8 போட்டு காமிச்சிட்டேன். மச்சான் தான் வீடியோ எடுத்தான். வீடியோ தெளிவாக தெரியலன்னா என்னை திட்டாதீங்க. நான் பைக் ஓட்டிக்கிருந்தேன், வேணா வீடியோ எடுத்தேன். வேணா சொல்லுங்கள் கமெண்டில் வீடியோ நல்லா இருக்கா என்னென்னு. அவன் வந்து இந்த இடத்துல சரியான வழுக்குதுங்க. 8 போட முடியல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப பாசியாக இருக்குங்க அந்த சைடு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஆனால் நல்லா இருக்குங்க, அந்தளவுக்கு கஷ்டம் தெரியல. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த தடவை கரெக்டாக வீடியோ எடு. அது வந்து எஸ்டிஎஃப் என்ன பிரச்சனை ஆச்சுன்னாங்க, ஒரு ஆங்கிள் தாங்க வீடியோ காமிக்க முடியும். ஏன்னா ஃபோன் அந்த அளவுக்கு கிளியரா இல்லைங்க. டாஸ்க் கம்ப்ளீட்டடுங்க. அழகா 8 போட்டு காமிச்சிட்டேன், கீழே விழுந்துடாம. இப்போ என்ன சொல்கிறேன், அது வந்து எஸ்டிஎஃப் தெளிவாக அழகா சொன்ன மாதிரியே 8 போட்டு காமிச்சிட்டேங்க, கீழே விழுகாம. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த தண்ணியில் வந்து நான் கீழே விழுகணும்னு பிளான் பண்ணி இந்த டாஸ்க் கொடுத்தான். அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து சரியான வழுக்குதுங்க. ஒரு தடவை ஸ்லிப் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் வண்டி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டேங்க. மாப்பிள்ள நான் எப்படி தெளிவாக ஓட்டினேன்னா எப்படி? அதெல்லாம் அருமையாக ஓட்டினாப்ல, அதனால சூப்பராக ஓட்டிட்டு. நான் கூட விழுந்துருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் விழுவாமல் சூப்பராக ஓட்டிட்டாங்க. நான் வந்து இந்த டாஸ்க் கொடுக்கையில வந்து எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சுங்க.
8 தானே, 8 என்ன 8, உனக்கு நான் 7.5 போட்டு காமிக்கிறேன்னு உன்னையும் வண்டியில ஏற்றி கீழே விழுக்காட்டிடலாம் தாங்க பார்த்தேன். சரி நம்ம வண்டியும் டேமேஜ் ஆயிரும், மாப்பிள்ளைக்கு ஏதாவது அடிபட்டு போயிடும், அதனால வேணாம். ஆனால் ஆர்டிஓ ஆஃபீஸர் கூட இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்க மாட்டாருங்க. எந்த இடத்துல வந்து 8 போட்டு காமிக்க சொல்கிறான்னு பாருங்க. இருந்தாலும் எனக்கும் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போணுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து ஹெல்மெட் போடாததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் அந்தளவுக்கு தெரியாது, இருந்தாலும் அந்தளவுக்கு நான் கரெக்டாக கண்ட்ரோலாக ஓட்டிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் தாங்க நான் ஹெல்மெட் போடல. அதனால் என்னை கமெண்டில் திட்டாதீங்க. ஆனால் நீங்கள் மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன் பண்ணலாங்க ஏதாவது. அது வந்து எஸ்டிஎஃப் இப்போ வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. த்ராட்டில் பண்ணு பைக்கை பாருங்க. ரொம்ப திருவாதரா. போதும், சரியான அட்ராசிட்டி பண்றாங்க. வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஜாலியா இருங்க. வீடியோ அது வந்து எஸ்டிஎஃப் வெயிட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்றேன். திருப்பி அது வந்து எந்த அளவுக்கு நம்ம பைக்கை பாருங்க. இங்கே கொண்டா கேமரா கொண்டு வா. அது வந்து எஸ்டிஎஃப் கேமரா திருப்புறேன், வெயிட் பண்ணுங்க. தள்ளு. என்னோட பைக்கை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறாங்க. ஏய் ஆனாலும் ஜாலியா இருக்குங்க. லைட்டா ரொம்ப திரும்பிடுறாரா. தண்ணிய பாருங்க. போதும். ரொம்ப அதிகமா திரும்பிடாத. போதும். சிறிது விளையாடுகிறோங்க. ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்ணியாச்சு. என்னன்னா கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க. நேற்று இதோட அதிகமாக தான் வந்துச்சு. நேற்று வந்து எனக்கு எக்ஸாம் இருந்தனால அந்த சைடே வர முடியலங்க. இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ. இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்துட்டோம். அவன் வந்து ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு மீன் ஒன்றுங்க செத்துருச்சுங்க. இந்த எஸ்டிஎஃப் இதை பாருங்க, செத்துருச்சுங்க. தண்ணியில் தூக்கி விடலாம்னு தான் பார்த்தோம். தண்ணியில் தள்ளி விடு, அதை எடுத்து தள்ளி விடு, உள்ளே தள்ளி விடு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஆனால் அது மெதுவாக தள்ளுறா, ஏன்டா பயப்படுறாங்க கொடு. உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. அது உயிர் இருக்குப்பா. அரை உயிர் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் செத்துருச்சுங்க. ஸ்விம் பண்ண மாட்டேது, அப்படியே தண்ணியோட இழுத்துக்கிட்டு போகுதுங்க. தண்ணியில் விட்டுட்டோம், ஆனால் அது வந்து தலையில் வந்து ஹெவியாக வந்து வச்சு அடிச்சிட்டாங்க ஏதோ வச்சு மீன் பிடிக்கிறவங்க. போகட்டும் விடு. இரு. வந்து லைட்டா உயிர் இருக்குங்க, அதனால நான் தண்ணியில விட போறேங்க. பாருங்க, உங்களுக்கு தெளிவா தெரியுதா? அது தலையில பாருங்க லைட்டா அடிபட்டு இருக்குங்க. அப்புறம் இது உயிர் பொழைக்க சான்ஸ் கம்மி தாங்க. பார்ப்போம், தண்ணியில விட்டுரும். போயிட்டு வாடா மாப்பிள்ள. ஏய் போக மாட்டுதுப்பா. ஏய் தள்ளி விடாதடா, அதுவா போகணும். இதுல விழுந்து அதுக்கு அடிபட்டுரும்டா, கீழே விழுந்து. வரேன், கீழே விழுந்துடாத. நீ விழுந்தேன்னா அப்புறம் உன்னைய தூக்கிட்டு போக முடியாது.
அண்ட் வந்து எஸ்டிஎஃப் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ ஃபன்னாக கொண்டு வந்திருப்போம். ரொம்ப லென்த்தாக போயிருக்கு, அதனால உங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்க போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் அந்தளவுக்கு சரியான அட்ராசிட்டிங்க. அதனால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், ஸ்டே டியூனுங்க.